இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பேசுபொருளா இருக்க போறது வந்துட்டு திமுக ஆட்சி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள், திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்த நலத்திட்டங்களை வந்துட்டு முன் வச்சு தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்வாங்க. அதை தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மாநில உரிமை சார்ந்து நாங்க தான் வந்துட்டு வலுவா இயங்குறோம், பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கு, அதனால வந்துட்டு அங்க வாக்களிக்காதீங்க. ஏன்னா இந்த ஃபேக்டர் வந்து தொடர்ச்சியா எல்லா தேர்தலையும் வந்துட்டு திமுக வந்துட்டு கையாளுறாங்க. தங்களுடைய பிரச்சார பயணத்தை ஓரு நீங்கள் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்வோம், ஒன்னா சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக களமாடுவோம் அப்படிங்கிற மாதிரி அணி திரட்டுறாங்க மக்களை. கூட்டணி கட்சிகளும் அவ்வாறு தான் வந்துட்டு செயல்படுறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது வந்து திமுக ஆட்சி. என்னதான் வந்துட்டு ஒரு ஆட்சி நடந்தாலுமே கூட அந்த ஆட்சியின் மீதான ஒரு ஆன்டி இன்குமென்சிங்கிறது இருக்கத்தான் செய்யும், ஒரு எதிர்ப்படை வந்து இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க போயிட்டு வந்துட்டு இன்னொருத்தவங்களை விமர்சிக்க போறோம் அப்படின்னாக்கா அதுக்கான முகாந்திரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா மக்கள் கிட்ட போயிட்டு அவங்க வைக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு என்னவா இருக்கும்னாக்கா, இந்த மாதிரி வந்துட்டு நாங்க நல்ல திட்டங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இன்னொருத்தவங்களை கை காட்டக்கூடிய ஒரு சூழல் இல்லை. கடந்த 5 ஆண்டுகள் வந்து திமுக தான் வந்து ஆட்சியில் இருந்திருக்கு அப்படின்னும் பொழுது அப்ப ஒண்ணு அவங்களுடைய நலத்திட்டங்களை சொல்லி கேட்க முடியும், அப்படின்னா மாநில உரிமை சார்ந்து தங்களுடைய பிரச்சாரத்தை கொண்டு போக முடியும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் ஓர நிகழ் தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை அவங்க வைக்கிறாங்க.